ஸோ இன்னைக்கு வந்து ஏப்ரல் 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் இதுல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாப்புலேஷன் சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2024. ஸோ இப்போ 27 ஓகேவா? 2026 27 2 வருஷமா நடக்க இருக்குது. ஸோ இதுல வந்து இதுக்கான பிராண்ட் அம்பாசிடரா ஒருத்தர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அவரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதர்ஷன் பட்நாயக். ஸோ இவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மணல் சிற்ப கலைஞர், சாண்ட் ஆர்ட். ஸோ நிறைய சிற்பங்கள் எல்லாம் பண்ணுவார் அந்த மணல்லையே. ஸோ இவர் தான். இவருக்கு வந்து நமக்கு நிறைய அவார்ட்ஸ் அப்படிங்கிறதும் இதுக்கு முன்னாடி இந்தியா கவர்மெண்ட் சார்பில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஒடிசாவை சேர்ந்தவர். ஸோ அவரை தான் பிராண்ட் அம்பாசிடரா போட்டிருக்காங்க மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களவை தினம் ராஜ்யசபா டே அப்படிங்கிறது ஏப்ரல் 3ஆம் தேதி. ஸோ நமக்கு தெரியும் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டா எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1952 ஏப்ரல் 3ல வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட முதல் அமர்வு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் செஷன் அப்படிங்கிறது 1952 மே 13ல வந்து நடந்திருக்கும். ஸோ நமக்கு ராஜ்யசபா அப்படிங்கிற பெயர் வந்து எந்த வருஷம் வைக்கப்பட்டுச்சு? 1954ல வந்து நமக்கு ராஜ்யசபா அப்படிங்கிற பெயர் வந்து வச்சிருப்பாங்க. அண்ட் இதுல மேக்சிமம் மெம்பர் வந்து 250 அப்படிங்கிறது. ஸோ ஸ்டேட்டையும் யூனியன் டெரிட்டரி சேர்த்து 238 பேர் இருப்பாங்க. பிரசிடென்டால நியமிக்கப்படக்கூடியவங்க 12 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த 12 பேரை பிரசிடென்ட் நியமிக்கிறார் அப்படிங்கறத பத்தி சொல்ற ஆர்டிகல் இது. ஆர்டிகல் 80ல சப் கிளாஸ் 3 அப்படிங்கிறது நமக்கு சொல்லும். ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்கன்னா ராஜ்யசபால 245 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதுல 233 பேர் வந்து ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸ்ல இருந்தும் 12 பேர் பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்டால நியமிக்கப்படக்கூடியவங்க. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ராஜ்யசபால வந்து லோக்சபால வந்து ஆங்கிலோ இந்தியன் 2 பேரை நியமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கும். சோ அது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி நீக்கப்பட்டுச்சு? 104. ஓகே, அது சொல்ற ஆர்டிகல் வந்து 331. சோ ஸ்டேட்டுக்கு வந்து கவர்னர் செலக்ட் பண்ணுவாரு ஒருத்தரை, அது வந்து 333. சோ இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா 104வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி நீக்கி இருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மிஷன் கர்மயோகி. சோ இந்த மிஷன் கர்மயோகி அப்படிங்கிறது நமக்கு 2020 செப்டம்பர் 2ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சோ இது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா NPCSCBன்னு சொல்லுவாங்க, நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் சிவில் சர்வீசஸ் கெப்பாசிட்டி பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த யூபிஎஸ்சி கிளியர் பண்றாங்க இல்லையா, சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க அண்ட் படிச்சு கிளியர் பண்ணக்கூடியவங்க. ஸோ அவங்களோட திறமையை இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு கீழே ட்ரைனிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் இது. அண்ட் இதுல வந்து டிஜிட்டல் போர்ட்டல் ஒண்ணு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட பேர் என்ன அப்படின்னா IGOT கர்மயோகி அப்படிங்கிறது. அண்ட் நமக்கு இது பார்த்தோம்னா குடிமை பணியாளர்களோட திறனை மேம்படுத்தணும், ஆட்சி விதி அடிப்படையில இருந்து பங்கு அடிப்படையிலான அமைப்பாக மாற்றும் ஒரு தேசிய சீர்திருத்த திட்டம் தான் இது. ஸோ அவங்க மூலமாவும் நமக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நடக்கு இல்லையா, அந்த எத்திக்கல் ட்ரைனிங் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்றாங்க. அதுதான் வந்து மிஷன் கர்மயோகி அப்படிங்கிறது. சோ நமக்கு வந்து சிவில் சர்வன்ட் PSU எம்ப்ளாயீஸ்க்கும் பண்றாங்க மேம் கர்மயோகிங்கிற பேர்ல. கர்மயோகி என்ன எம்ப்ளாயிஸ் இவங்களுக்கா? பப்ளிக் செக்டாரா? பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் யூனிட் அண்டர்டேக்கிங்ஸ்க்கு அவங்களுக்கும் கர்மயோகி அது இந்த ஸ்கீம் கீழே கவர் ஆகுறாங்களா? கர்மயோகிங்கிற பேர்ல எத்திக்கல் ட்ரைனிங் அவங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டமிஸ் 2 அப்படிங்கிறது ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இது வந்து அந்த நிலவை சுற்றி வர இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4 பேர் போறாங்க. யார் யார் அப்படின்னா ரீட் வைஸ்மேன், இவங்க USA சேர்ந்தவங்க. விக்டர் க்ளோவர், இவங்க வந்து ஒரு பைலட். அண்ட் கிறிஸ்டினா கோச், இவங்க தான் வந்து முதல் பெண்மணி அண்ட் ப்ராஜெக்ட் டைரக்டர். ஸோ ஜெர்மி ஹான்சன் அப்படிங்கிறவரும் அந்த பிளானிங் டைரக்டரா இருக்காரு. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பிளானிங் டைரக்டர்ஸ். அதுக்கப்புறம் நீண்ட தொலைவு பயணம் ஃபர்ஸ்ட் டைம் பூமிக்கும் நிலவுக்கும் இடையில பாத்தீங்க அப்படின்னா 4.06 lakhs கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து பயணம் பண்ண இருக்கிறது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருப்பாங்க. அப்பல்லோ 15 அப்படிங்கிற இதுல வந்து போயிருப்பாங்க. ஓகேவா? ஸோ பட் அது வந்து இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது போயிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த அளவு ஒரு 4.06 லட்சம் கிலோமீட்டர் தொலைவுக்கு போறது இதுதான் முதல் முறை. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நேத்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. சோ என்ன ஜட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா
பதவி உயர்வு, ஸோ ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ ஒவ்வொரு எந்த ஜாப்ல வந்து ப்ரொமோஷன் கொடுத்தாலும் அந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் எது ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னா, அந்த ஒரு பதவி உயர்வுக்காக பரிசீலனை அதாவது அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்கல்ல, ரெக்கமெண்டேஷன் இல்லைன்னா இவங்களை வந்து நம்ம ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு ஃபார்ம் பண்ணி அந்த குழுல என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பரிசீலிக்கப்படுறதுக்கான உரிமை இருக்குது இல்லையா? அந்த உரிமை வந்து ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ பதவி உயர்வு நியூஸ்ல எல்லாம் வந்து போட்டது ஜஸ்ட் அந்த பதவி உயர்வு அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறது காமனா போட்டு முடிச்சிருப்பாங்க. பட் என்னன்னா பதவி உயர்வை அவங்க ஃபண்டமெண்டல் ரைட்னு சொல்லல, அது வந்து நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட். பட் அந்த பதவி உயர்வுக்கு பரிசீலிக்கப்படுறது அப்படிங்கிற உரிமை வந்து ஃபண்டமெண்டல் ரைட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படிங்கிறது, ஈக்வாலிட்டி பிஃபோர் லா இருக்கு இல்லையா? ஸோ அதுவும் ஆர்டிகல் 16ல 1 பொது வேலை வாய்ப்பு தொடர்பான விஷயங்கள்ல சம வாய்ப்பு, இந்த 2 விஷயங்கள் கூட ரிலேட் ஆகி வர்றதுதான் இந்த இது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்னா பணி அப்படிங்கிறதுக்கு, ஜாப் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான மீனிங்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மீனிங்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா பணி அப்படிங்கிறது ஏர்லி ஸ்டேஜ், இப்ப வந்து நம்ம ஜாப்ல சேர்றது மட்டும் ஜாப் அப்படிங்கிறது கிடையாது, அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சேர்றது. ஸோ அதுக்கு கூட நம்மளுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த ஏர்லி ஸ்டேஜும் சரி, அதுல எத்தனை ப்ரொமோஷன்ஸ் கொடுத்தாலும் சரி, எல்லாமே வந்து அந்த ஜாப் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டெஃபினிஷன் அப்படிங்கிறதும் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த பதவி உயர்வுக்கான நியாயமான பரிசீலனையை மறுப்பது அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மறுக்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா குல்வந்த் சிங் கேஸ். இது வந்து இப்போ நடந்த கேஸ், குல்வந்த் சிங் கேஸ் வெர்சஸ் பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட். ஸோ அந்த ஹைகோர்ட்ல நடந்ததுதான் இது. இவர் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஜூனியர் இன்ஜினியர். ஸோ ஜூனியர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணியிருப்பாரு. இவரோட அந்த குவாலிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணவர் தான். பட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலமா டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அப்போ இவரை பத்தி அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணப்ப, ஸோ நீங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பண்ணியிருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு வந்து நாங்க ப்ரமோஷன் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை எதிர்த்து தான் இவர் வந்து கேஸ் போட்டிருக்காரு. அப்போ இதுல வந்து இந்த பதவி உயர்வு குழு அப்படிங்கிற ஒரு குழு இருக்கு, டிபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிபிசி குழு வந்து அவங்க தான் இதை சொன்னது, நீங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவர் வந்து இந்த சர்வீஸ் ரூல் அப்படிங்கிறது இருக்கும், சேவை விதிகள் அப்படிங்கிறது, அப்ப அதன்படி இவர் தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு விவாதம் கொடுத்திருக்காங்க. அவங்க சைடு தரப்பு நியாயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு நம்ம கோர்ட் என்ன விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா, இதுல வந்து நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம், அந்த ப்ரொமோஷன் பண்றதை பத்தி பேசுறதெல்லாம். சோ அப்போ இந்த நீங்க நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டே வந்து தப்பா வந்து நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. சோ அதை வந்து நீங்க கரெக்டா புரிஞ்சு வைக்கல. அப்ப இது வந்து யார் சைடு உள்ள ப்ராப்ளம் தான் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு உள்ள ஒரு ஃபால்ட் தான் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி நீங்க பதவி உயர்வுக்கு பரிசீலனை கூட பண்ணாதது அப்படிங்கிறது கண்டிப்பா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறுறது தான் அப்படின்னு. சோ மெயின் வேர்ட் என்ன அப்படின்னா பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடையாது, அந்த ப்ரொமோஷனுக்கு பரிசீலனை பண்றதை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேசுறாங்க. ஏன்னா அதுதான் வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில வரக்கூடியது. அப்ப நீங்க ஜஸ்ட் அதை அவரை பரிசீலனை கூட பண்ணல அப்படின்னா, ஏன்னா ஓகே அவர் டிஸ்டன்ட் எஜுகேஷன் இருக்காரு அது படிச்சு வந்தவர் அப்படிங்கறதெல்லாம் ஓகே தான். பட் அவருக்கு இவ்வளோ இயர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறத நீங்க கால்குலேட் பண்ணணும். சோ அப்ப அதை கால்குலேட் பண்ணாம நீங்க அவரை பரிசீலிக்கல அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கண்டிப்பா மீறுற மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 3 months ஒன்ஸ் வந்து ஒரு இந்த டிபிசி அப்படின்னு பார்த்தோம்ல, பதவி உயர்வு குழு அப்படிங்கிற ஒரு கமிட்டியை வந்து நீங்க ஃபார்ம் பண்ணி அப்பப்ப வந்து யார் யாருக்கு எந்த மாதிரி எல்லாம் நம்ம அந்த பதவி உயர்வு கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி கண்டிப்பா நீங்க பரிசீலிக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி நிறைய கேசஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. பட் எக்ஸாக்டா ரொம்ப இதோட பேச தகுந்த ஜட்மெண்ட் அப்படின்னா இந்த ஜட்மெண்ட்ல இன்னொரு ஜட்மெண்டையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நமக்கு வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படிங்கறது எடுத்து சொல்றாங்க இல்லையா? சோ அது பார்த்தோம் அப்படின்னா அஜித் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படிங்கிற ஒரு கேஸ் 1999 வந்து நமக்கு இந்த கேஸ் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க ஜட்மெண்ட். சோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தகுதியுள்ள ஒவ்வொரு ஊழியருக்கும் பதவி உயர்வுக்கு பரிசீலிக்கப்பட அடிப்படை உரிமை அப்படிங்கிறது இருக்குது. சோ இதை மறுக்கிறது அப்படிங்கிறது ஆர்டிகல் 16ல சப்கிளாஸ் 1
1 மீறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் பொது வேலை வாய்ப்பு தொடர்பான விஷயங்கள்ல சம வாய்ப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது. அப்ப நீங்க வந்து அவங்களுக்கு பரிசீலிக்கல அப்படின்னா ஆர்டிகல் 16 சப் கிளாஸ் 1 வந்து மீறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து இந்த ஜட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஜட்மெண்ட் அப்படிங்கிறது. அப்போ பதவி உயர்வு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு கீழே வராது. பட் ப்ரொமோஷனுக்கு பரிசீலிக்கப்படணும் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லி நம்ம ஜட்மெண்ட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த கேஸ் புரிஞ்சா? பரிசீலனைனா ரெக்கமெண்டேஷனா மேம்? ரெக்கமெண்டேஷன் இல்ல. எக்ஸாக்டா சொல்லணும்னா என்ன வேர்ட் சொல்லலாம்? கன்சிடரேஷன். கரெக்ட். கன்சிடர் பண்றது. ஓகேங்களா? கன்சிடரேஷன். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்ப புரிஞ்சுல இந்த கேஸ் வந்து இம்பார்ட்டன்டான கேஸ். கரெக்டா பாத்துக்கோங்க. சோ அடுத்தது வந்து ஆயுள் தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்யும் விவகாரம். சோ இது வந்து நம்ம சென்னை ஹைகோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க ஒரு 2 days முன்னாடி. சோ இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அமைச்சரவையோட பரிந்துரைகளை ஆளுநர் வந்து நிராகரிக்க முடியாது அப்படின்னு தான். சோ நமக்கு பார்டனிங் பவர் ஆஃப் கவர்னர் ஆர்டிகல் என்ன? 161. எஸ், 161 அப்படிங்கிறது. சோ இவங்களுக்கு பிரசிடென்ட்டுக்கு பார்டனிங் பவர் ஆர்டிகல் 72 அப்படிங்கிறது. சோ நமக்கு நார்மலாவே பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் கவர்னர் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 பேருக்குமே வந்து அந்த மன்னிப்பளிக்கும் அதிகாரம் இருக்கும். பட் கவர்னருக்கு வந்து பிரசிடென்ட் கூட ஒப்பிடும்போது நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். பிரசிடென்ட்டுக்கு கொஞ்சம் உச்சபட்ச அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கும். எஸ், டெத் சென்டென்ஸை கூட ரத்து பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு. மரண தண்டனையை ரத்து பண்றதுக்கான அதிகாரம். அப்போ இப்போ ஆளுநர் வந்து இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த இது வந்து ரெக்கமெண்டேஷன் யாரு கொடுக்கறதுன்னா அமைச்சரவை தான் கொடுப்பாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கொடுப்பாங்க ஆளுநருக்கு. சோ இவங்க அதை பத்தி அவரை வந்து இது பண்ணலாம், அவரோட தண்டனையை வந்து குறைக்கலாம், அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. அப்போ அவங்க சொல்ற விஷயத்த கவர்னர் வந்து அவருக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத இப்போ கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஆளுநர் அமைச்சரவையோட முடிவுக்கு கட்டுப்பட்டவர். சோ பைண்டிங் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ பைண்டிங் நாட் பைண்டிங் இருக்கும் இல்லையா? அப்ப இதுல வந்து பைண்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சென்னை ஹைகோர்ட் வந்து இந்த தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது மேபி அவங்க வந்து இனி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு திருப்பி நமக்கு அந்த ப்ராப்ளம் ஆச்சுல ஆல்ரெடி. சோ அந்த 14 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. சோ அது மாதிரி இதுவும் ஆகலாம். சோ இப்போதைக்கு இந்த ஜட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ இந்த ஆக்ட் எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும், இம்ப்ளிமெண்ட் ஆனது எப்போ? 2010 April 1. 2010 ஏப்ரல் 1ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ அமெண்ட்மெண்ட் எப்போ பண்ணாங்க? 2019. 2019ல அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணிருப்பாங்க. சோ இந்த 2009 ஆக்ட்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல வந்து 25% வந்து ஏழை குழந்தைகளை சேர்த்துக்கலாம், ஃப்ரீயா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல அவங்க வந்து ஒண்ணு எல்கேஜில இருந்து அந்த குழந்தைய போடலாம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சேர்ப்பாங்க. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்துனாலும் சரி, இல்ல எல்கேஜினாலும் சரி 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும். ஏன்னா நமக்கு கம்பல்சரி எஜுகேஷன் அப்படிங்கிறது அதுக்குள்ள கவர் ஆகும். அப்ப அந்த ஃப்ரீ எஜுகேஷன் அப்படிங்கிறது கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க 25%. சோ இந்த தனியார் பள்ளிகள்ல 25% ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கிறது நமக்கு எப்போ தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 2013ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ இது இம்பார்ட்டன்ட். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டி ஆக்ட் மியூட்ல போட்டுக்கோங்க. ஆர்டி ஆக்ட் 2019ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க? ஆல்ரெடி பார்த்துருப்போம் நினைக்கிறேன். ஓகே, சொல்லுங்க. 8th வரைக்கும் 8 பாஸ் பண்ணி விட்டோம். எஸ், ஆல் பாஸ் அப்படிங்கறத கேன்சல் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ கேன்சல் பண்ணிட்டு அந்த குழந்தைங்க வந்து கண்டிப்பா ரீ எக்ஸாம் வைக்கணும். சோ அந்த 2 monthsக்குள்ள அவங்க கிளியர் பண்ணணும். அதுக்கான ட்ரைனிங்கும் நீங்க கொடுத்துக்கலாம். சப்போஸ் அந்த 2 months தாண்டியும் அவங்க கிளியர் பண்ணல அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது ஸ்டேட்டோட விருப்பம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் 2019ல கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மிஷன் மித்ரா. சோ இந்த மிஷன் மித்ரா அப்படிங்கிறது எங்க லான்ச் பண்ணிருக்காங்கன்னா கொண்டு வந்திருக்காங்கன்னா லடாக்ல. ஓகேவா? சோ இஸ்ரோ சார்பில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ககன்யான் மிஷன் இருக்கு இல்லையா? சோ ககன்யான் எதற்கானது? ஹியூமன் ஸ்பேஸ் மிஷன். எஸ், மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய திட்டம் தான் இந்த ககன்யான் அப்படிங்கிறது, மேன்டு க்ரூ.
சோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்ப அவங்கள அங்க அனுப்பணும் அப்படின்னா அங்க இருக்கிற இப்ப அதுக்காக இந்த ட்ரைனிங் எல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க ரஷ்யாவுக்கு. சோ நிறைய பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்ப அங்க இருக்கிற அதே கிளைமேட், ஐ மீன் அங்க என்ன அட்மாஸ்பியர் இருக்கோ அதே அட்மாஸ்பியர் தான் நமக்கு சுபான்ஷு சுக்லா போயிருக்காரு. சோ அங்க என்ன அட்மாஸ்பியர் இருக்குதோ அதே அட்மாஸ்பியர் நமக்கு எங்க இருக்குது அப்படின்னா லடாக்ல இருக்காமா. சோ அந்த எல்லாமே அங்க இருக்கக்கூடிய அந்த கால சூழ்நிலை விண்வெளியில எப்படி இருக்குமோ அதுக்கேத்த மாதிரி இருக்கு அப்படிங்கறதுனால லடாக்ல வந்து இந்த மிஷன் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த மிஷன்ல விண்வெளியில போயிட்டு எந்த மாதிரி இருக்கலாம், சோ எந்த மாதிரி அந்த அட்மாஸ்பியருக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் இந்த இதுல வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. சோ கடுமையான சூழலில் மனித செயல் திறனை மதிப்பிடுறதுக்கு சோ அங்க வந்து எந்த மாதிரி அவங்க இது பண்றாங்க அப்படிங்கிறது தான். சோ பாட் ஹோல்ஸ் இன் கர்நாடகா ரோட்ஸ். ஓகே, சோ அதுதான் இதுல பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் ரெப்போசிட்டரி ஃபார் டீப் சி ஃபானா அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா நம்ம இந்தியாலேயே முதலா தேசிய அளவிலான ஒரு களஞ்சியம் அப்படிங்கிறது, ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கான ஒரு களஞ்சியம் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. சோ இது எங்கன்னு பாத்தீங்கன்னா கொச்சி, கேரளா. ஓகேவா, சோ இங்க கேரளால இருக்கக்கூடிய இந்த CMLRE, சென்டர் ஃபார் மெரைன் லிவிங் ரிசோர்ஸ் அண்ட் இக்காலஜி. சோ இங்கதான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இது என்ன சென்டர்னு பாத்தீங்க அப்படின்னா பாபா சாக்ரா ரெஃபரல் சென்டர் அப்படிங்கிறது. ஓகேவா, பாபா சாக்ரா ரெஃபரல் சென்டர். சோ இந்த சென்டர்ல தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷனல் ரெப்போசிட்டரி ஃபார் டீப் சி ஃபானா அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க, ஆழ்கடல் உயிரினங்களுக்கான தேசிய களஞ்சியம். ஓகேவா, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டைட்ஸ் ஆஃப் டைம் ஒரு புக் தான். டைட்ஸ் ஆஃப் டைம் பாரத்ஸ் ஹிஸ்டரி த்ரூ முரல்ஸ் இன் பார்லிமெண்ட். ஸோ இந்த பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய செஷன், ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி எழுதிக்கக்கூடிய ஒரு புக் தான் டைட்ஸ் ஆஃப் டைம் அப்படிங்கிறது. இந்த புக்கு யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா சுதாமூர்த்தி. ஸோ இவங்க வந்து ராஜ்யசபாவோட MP. ஸோ இவங்க தான் எழுதியிருக்காங்க. எஸ், இன்ஃபோசிஸ் அவரோட நாராயணமூர்த்தி அவரோட ஒய்ஃப் தான் இவங்க. அண்ட் அவங்க எழுதின புத்தகம். அண்ட் இதை யார் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம வைஸ் பிரசிடென்ட் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதான் வந்து நேத்திக்கான கரண்ட் அஃபேர்ஸ். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜட்மெண்ட் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, அந்த ப்ரொமோஷன் ரிலேட்டடானது. ஓகேவா.